பனாமா கால்வாய் கப்பல் போக்குவரத்து. பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த இரு பெரும் கடல்களுக்கிடையே நடைபெறும் போக்குவரத்து முறை. பசிபிக் பெருங்கடலிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு கப்பல்கள் சென்று வருவதை ஒரு பெரிய மலை தடுத்தது. இதனை இந்த புகைப்படத்தின் வழியாக எளிதாக அறிந்து கொள்ளலாம். பசிபிக் பெருங்கடல், அதற்கு நடுவில் அட்லாண்டிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல் வழியாக அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு கப்பல்கள் சென்று வர முடியவில்லை. இந்த மலையின் மீது செயற்கையாக ஒரு ஏரி அமைப்பை, அதாவது லேக் அமைப்பை மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கி நீர் மேலாண்மை அமைப்பின் மூலம், அதாவது பசிபிக் பெருங்கடலிலிருந்து கப்பல்கள் சிறிது சிறிதாக நீரின் அளவினை உயர்த்தி, அதாவது கேட் அமைப்புகளின் வழியாக நீரின் அளவை உயர்த்தி மலை மீதுள்ள காட்டன் ஏரி, லேக் எனப்படும் காட்டன் ஏரி, அதன் வழியாக மறுபுறம் உள்ள அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு கப்பல் போக்குவரத்தினை அமைத்த அமைப்புதான் பனாமா கால்வாய் அமைப்பு. பசிபிக் பெருங்கடலில் வரும் கப்பல்கள் நீரின் அளவை உயர்த்தி காட்டன் ஏரி வழியாக மறுபுறம் அமைந்த அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு சென்று வரும் போக்குவரத்து முறையே பனாமா கால்வாய் போக்குவரத்து முறை என அழைக்கப்படுகிறது. இந்த பனாமா கால்வாய் போக்குவரத்து சமீப காலங்களில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்பட்டது. ஏனெனில் சமீபத்தில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பனாமா கால்வாய் கப்பல் போக்குவரத்து குறித்தும் அதனை சார்ந்த உலக பொருளாதார மந்தநிலை குறித்தும் பேசியதே ஆகும். ஏனெனில் காட்டன் ஏரியில் தற்பொழுது நீரின் அளவு குறைந்துள்ளது. பனாமாவில் பெருமளவு மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பருவநிலை சூழ்நிலை காரணமாக காட்டன் ஏரி பகுதியில் தற்பொழுது நீர் அளவு குறைந்து வருவதால் இந்த உலகத்தரம் வாய்ந்த உலகத்தின் முதல் கப்பல் போக்குவரத்து என அழைக்கப்படும் பனாமா கால்வாய் போக்குவரத்து சிறிதளவு குறைந்துள்ளது. அதனால் உலக பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ளது. இதனை குறித்து தான் அமெரிக்க அதிபர் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காட்டன் ஏரி பனாமா கால்வாய் கப்பல் போக்குவரத்தினை அமெரிக்கா மேலாண்மை செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார். இதனை நாம் பொது அறிவு கேள்வியாக அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது.